ஒன்றும் இல்லை. சமீபத்தில் இப்போ கரூரில் வந்து விஜய் பேசினார். என்ன சொன்னார்னா, ஒரு ஆக்சிடென்ட் போட்டார். அவருக்கு மட்டும் நடிக்க தெரியுமா? நாங்களாம் டேரக்டரு, எங்களுக்கு சீன் சொல்லித்தரது நீ சீன் ஆக்ஷன் பண்ணுறது. ஓடு 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 ஒப்பனை ஆத்தலை விட்டுட்டு ஓடு, பொண்டாட்டி பிள்ளையில் விட்டுட்டு ஓடு, ஆத்தா திருசா விட்டுட்டு ஓடு. வேறு எங்கே ஓடுவேன்? வேறு எங்கடா ஓடுவேன்? கரூரில் பிரச்சனைன்னா ஓடு. இப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்போ சிஎம் ஆகிட்டார். ரைட்டு, நல்ல விஷயம். உலகத்தில் ஏதாவது இந்தியாவில் தமிழ்நாட்டில் எத்தனை முட்டாள்னான்னு இப்போ கணக்கு தெரிஞ்சு போச்சு. 1,74,00,000 பேர் முட்டாள்னான்னு தெரிஞ்சு போச்சு. இந்த கம்யூனிட்டி நாய் பூரா படித்தது எந்த கல்வியில், எந்த அரசாங்க பணத்தில்? விஜயோடைய செலவுலையா? சரி, ஓகே. விஜய் வந்து இப்போ வந்து அப்படியே நொட்டார், அப்படி நொட்டார். சூப்பராக செய்வார்னு வச்சுக்கோங்க. ஏன்னா அவர்களுக்காக தான் எதிர்பார்க்குறாங்க. பூரா லேடிஸ் பூராமே நொட்டுறதுக்கு தான் ரொம்ப குறிக்கலாக இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். சரி, ரைட்டு, நல்ல விஷயந்தான், செய்யட்டும். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்று பிளாக் டிக்கெட்டுக்கு யார்? விஜய் வந்து பிளாக் டிக்கெட்டு. ஒரு டிக்கெட்டை நான் என் படத்துக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் விற்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியேட்டரில் ஒரு படத்துக்கு ரிலீஸ் பண்ணும்போது அதை செய்யக்கூடிய ஒரு தைரியம் இல்லாத ஒரு நபர் இன்றைக்கி சிஎம் ஆகிட்டு. இன்றைக்கி வந்து நீ எப்படி வந்து பூரா லஞ்சத்தையும் வகிச்சிருவேன், எல்லாத்தையும் வகிச்சிருவேன். இந்த பக்கம் லாட்ரி டிக்கெட்டு அது வருச்சுன்னா இன்றைக்கி சிக்கிம் கூட்டான்லாம் தமிழ்நாட்டில் விற்கிது. சிக்கிம் கூட்டான் லாட்ரிலாம் விற்கிது. ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா சொல்கிறேன், லாட்ரி சீட்டு விற்கிது. நீங்கள் ப்ரூவ் பண்ணுறேன், நான் ப்ரூவ் பண்ணுறேன். இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எவனா சொல்லிப்பாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் விற்கிது, லாட்ரி சீட்டு விற்கிது. எதனா நீங்கள் சரி பண்ணீங்க? ஒன்று மயிர் கொடுக்க முடியாது அவங்களால. அதுக்கெல்லாம் உங்களுக்கு அதுக்கான சக்தி இல்லை, அதுக்கான டேலண்ட் இல்லை. ஜெய்சிதே 107 வச்சுட்டு நீ வேறு கட்சி வச்சு நீ அப்படியே பண்ணிவிட்டு ஒரு அப்பனுக்கு வந்தால் என்ன சொல்லியிருந்தேன்? ஏன்னா மெஜாரிட்டியில் எனக்கு ஆட்சி வேணும், நான் ஆட்சி பண்ணணும், நான் மெஜாரிட்டியில் திரும்பி ஜெயிச்சுட்டு திரும்ப போகிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன் ஆட்சி அமைக்கிறேன்? அடுத்த கட்சிக்காரனை கூப்பிட்டு எதுக்கு ஆட்சி அமைக்கிறேன்? இல்லை, இதெல்லாம் உனக்கே ஈனமானமும் இல்லையா? அவனுக்கு அதான் ஒட்டு 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 அப்பனை விட்டுட்டு ஓடு, ஆத்தாவை விட்டு ஓடு, பொண்டாட்டி விட்டுட்டு ஓடு, புள்ளைய விட்டு ஓடு. அதுக்கப்புறம் திரும்ப கட்சிக்காக அரசியலுக்காக எது வேணாலும் விட்டு ஓடு. மான ஈனத்தெல்லாம் விட்டுட்டு ஓடு. அப்புறம் நான் அப்படி தான் ஓடினுக்கிறேன். நீ எல்லாம் பேர் யாருன்னு பேசினுக்கிறேன். கிடையாது. ஏய், வாழை அறக்கச்சா சொன்னான்ல, நானும் ஜோசியிருந்தான். உன் கட்டம் சரியில்லை, சுக்கிர திசை நடக்குது, சுக்கிரன் 12ஆம் பாவத்தில் இருக்குது. இது எப்படி தெரியுமா? தூக்கி வச்சு செருப்படி வாங்கிட்டு நீ மூடிட்டு போ, அந்த மாதிரி செய்ய வைக்கணும். சுக்கிர திசை அவ்வளோ யூசி கிடையாது. சுக்கிரன் எங்கேருந்து செய்கிறான்றதான் முக்கியம். 12ஆம் பாவத்தில் இருக்குது சுக்கிரன் வந்து. அதனால தான் நீ பொண்டாட்டி விட்டு வந்துட்ட, பிள்ளைங்களை விட்டு வந்துட்ட, குடும்பத்துக்கு விட்டு தலைமறை வாயிடுவேன். நீ ஒரு படத்தில் ஒரு தெலுங்கு படம் நான் பார்த்தேன். ஆக்சுவலாக அந்த படம் பேர் எனக்கு தெரியல. அது எனக்கு படம் பேர் தெரியல. அதாவது வந்து ஒரு ஃப்ரெண்டை வந்து ஒருத்தன் வந்து ஏமாற்றிட்டு விட்டுருவான். கடைசியில் வந்து மீசியெல்லாம் சரிச்சிக்கின்னு அவனுக்கு ஒரு பிளேடு கொடுப்பான். அந்த கதை தான் அவன் கதை நடக்குது. ஏன் தெரியுமா? நீ கூட வச்சுட்டு போகிற திருட்டு போயிடுவேன். ஆதரவு வச்சுனா திருட்டு போயிருக்கா? ஏன் இவன் ஆனந்த் புஷி ஆனது சாராயத்தை கொடுவானுவா. நீ இவனெல்லாம் வச்சுருந்து சாராயத்தை ஓச்சிருன்ற, லாட்டி சீட்டை ஓச்சிருன்ற, சரக்கு ஓச்சிருன்ற, போதையை ஓச்சிருன்ற, இதெல்லாம் நடக்கிற காரியமாடா. டேய் தம்பி, உனக்கு இதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை தம்பி. இதோட முடிச்சுக்கோ. இது உனக்கு லைஃப் லாங்கு உனக்கு நீ ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஓகே, நன்றி.